வணக்கம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு வேதியியல் பாடப்பகுதியில் உள்ள 2வது அலகான பீத்தோய் தனிமங்கள் 1ல் 5வது பகுதி. ஏற்கனவே நம்ம 4 பகுதி இந்த அலகுலேருந்து போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாடத்துக்கு போவோம். பி தொகுதி தனிமங்களில் நமக்கு தலைவரிசை அட்டவணையில் இந்த போரான்லேருந்து மந்தவாயு வரை இருக்க இந்த 6 தொகுதியும் பி தொகுதி தனிமம். இதில் நம்ம இந்த போரானோட தொகுதி, இந்த போரான் ஃபேமிலி தான் பார்த்துட்டு வரோம். இந்த போரான் ஃபேமிலியில் போரானுடைய சேர்மங்களான போரான் ட்ரைஃப்ளோரைடு பற்றி பார்ப்போம். இந்த போரான் ட்ரைஃப்ளோரைடு எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது? நீங்கள் இந்த போரானோட ட்ரைஆக்சைடோட கால்சியம் ஃப்ளோரைடு வித் பிரசன்ஸ் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிங்கன்னா போரான் ட்ரைஃப்ளோரைடு BF3 ஃபார்ம் ஆகும். அதே மாதிரி இந்த போரான் ட்ரைஆக்சைடு எடுத்து கார்பன் கொண்டு ஒடுக்குனிங்கன்னா உங்களுக்கு போரான் ட்ரைஃப்ளோரைடு கிடைக்கும். நம்ம லேபில் பென்சின் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரைட், அதாவது இது டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரைட் ஃபினைல் குரூப். இந்த பென்சின் குரூப்பில் பென்சின் டயசோனியம் டெட்ராஃப்ளூரோபோரைட்டை ஹீட் பண்ணோம்னா அது வெப்ப சிதைவுக்கு உட்பட்டு நமக்கு BF3 ஃபார்ம் ஆகும். இது மாதிரி நம்ம போரான் ட்ரைஃப்ளோரைடை இந்த 3 வழிகளில் தயாரிக்கலாம். அடுத்தது இந்த போரானோட பண்புகள் பார்ப்போம். போரான் ட்ரைஃப்ளோரைடு ஒரு தள அமைப்பை பெற்றுள்ளது. ஒரு தள அமைப்புங்கிறது பிளேனாக ஸ்ட்ரக்சரில் இருக்கும், ஒரே பிளேனில் இருக்கும். இதுதான் அதோட பி. இங்கே ஒவ்வொரு இந்த 3 கோட்டில் இந்த கார்னர்லேயும் ஒரு எஃப் இருக்கும், BF3. இது ஒரு தள அமைப்பு உடையது, பிளேனாக ஸ்ட்ரக்சர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த போரானுடைய சேர்மங்கள் எல்லாமே ஒரு எலக்ட்ரான் குறை சேர்மம். நம்ம ஏற்கனவே டைபோரன்லேயே பார்த்தோம், எலக்ட்ரான் குறை சேர்மமாக இருக்கும். இது எலக்ட்ரான் குறை சேர்மமாக இருக்கிறதுனால அது எலக்ட்ரானை ஈஸியாக வாங்கிட்டு ஈதல் சகப்பிணைப்பை உருவாக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இது போரான் ட்ரைஃப்ளோரைடு வித்து அம்மோனியா. அம்மோனியாங்கிறது என்னது? ஒரு லூயி காரம். அது எலக்ட்ரான் அதிகமாக உடைய ஒரு சேர்மம். BF3ங்கிறது ஒரு லூயி அமிலம். இப்போ இந்த லூயி காரமும் லூயி அமிலத்துக்கு இடையே ஒரு ஈதல் பிணைப்பு, அதாவது இந்த நைட்ரஜன் உள்ள லோன் பெர் எலக்ட்ரான் இரட்டை பிணைப்பில் இல்லாத அந்த இரட்டை எலக்ட்ரான் தனித்த இரட்டை எலக்ட்ரான் இந்த போரானுக்கு கொடுத்து ஒரு ஈதல் சகப்பிணைப்பு. ஈதல் சகப்பிணைப்புங்கிறது என்ன? பிணைப்பில் உள்ள 2 எலக்ட்ரானை ஏதாவது ஒரு அணு கொடுத்துச்சுன்னா அந்த பிணைப்பு பேர் ஈதல் சகப்பிணைப்பு. இங்கே நைட்ரஜன்லேருந்து எலக்ட்ரான் எங்கே போகுது? போரானுக்கு போகுது. அப்போ இது ஒரு ஈதல் பிணைப்பு. இந்த NH3BF3 இந்த சேர்மத்தில் NH3ங்கிறது லூயி காரம், BF3 அப்படிங்கிறது லூயி அமிலம். அதே மாதிரி H2O போடும் பொழுது BF3OH2, இந்த H2O இந்த இதுக்குடைய ஒரு ஈதல் சகப்பிணைப்பு உருவாக்கி ஒரு அணைவு சேர்மத்தை உருவாக்கும். அதே மாதிரி நீங்கள் போரிக் அமிலம், அதாவது நீங்கள் போரான் ட்ரைஃப்ளோரைடு எடுத்து நீராறு பகுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா போரிக் அமிலம் கிடைக்கும். இந்த போரிக் அமிலம் ஃபர்தராக ஃப்ளூரோபோரிக் அமிலமாக மாற்றப்படும். நீங்கள் பாருங்கள், BF3 அப்படிங்கிறது போரான் ட்ரைஃப்ளோரைடு. இது கூட நீங்கள் H2 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு H3BO3 அப்படிங்கிற போரிக் அமிலம் கிடைக்கும். இந்த போரிக் அமிலம் அதில் வர இன்னொரு ப்ராடக்டான HF கூட ஃபர்தராக ஹைட்ராலிசிஸ் ஆகி உங்களுக்கு 3H + BF4 - 9H2 கிடைக்கும். இந்த 2 ஈக்குவேஷன் நீங்கள் சமப்படுத்தினீங்கன்னாக்க நமக்கு மொத்த வினை அப்படிங்கிறது BF3 3H2O gives H3BO3 + 3H + 3BF4 - அப்படிங்கிற இது மொத்த வினை கிடைக்கும். இதில் H3BO3 அப்படிங்கிறது போரிக் அமிலம், BF4 - அப்படிங்கிறது ஃப்ளூரோபோரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து போரான் ட்ரைஃப்ளோரைடு பயன்கள் பார்த்தீங்கன்னாக்க இதோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வினைவேக மாற்றியாக பயன்படும் HbF4 அப்படிங்கிற இதை தயாரிக்க போரான் ட்ரைஃப்ளோரைடு பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி இது ஃப்ளூரினேட்டர் செய்கிறதுக்கான காரணியாக ஏஜெண்டாக பயன்படுத்துகிறோம். அடுத்தது அலுமினிய குளோரைடு, AlCl3, அதான் அலுமினிய குளோரைடு. அடுத்தது இந்த தொகுதியில் உள்ள அலுமினியத்தோட ஒரு சேர்மம் தான் அலுமினிய குளோரைடு. இந்த அலுமினிய குளோரைடு எவ்வாறு தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்துங்க. ஏதாவது ஒரு உலோக அலுமினியம், ஏழுங்கிறது ஒரு மெட்டல் கூட, உலோகத்துக்கு கூட நீங்கள் HCl சேர்த்திங்கனாக்க உங்களுக்கு AlCl3 கிடைக்கும். H2 வெளியில் கேஸாக போகும். அதே நேரத்தில் நீங்கள் அலுமினியத்தோட ஹைட்ராக்சைடு காம்பவுண்ட், அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட HCl போட்டாலும் உங்களுக்கு AlCl3 கிடைக்கும். இங்கே ப்ராடக்ட் AlCl3யோட H2O ஃபார்ம் ஆகும். அப்போ அலுமினிய உலோகத்துக்கு கூட நீங்கள் HCl போட்டிங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் வெளியில் போயிட்டு AlCl3 கிடைக்கும். அலுமினியம் ஹைட்ராக்சைடு கூட நீங்கள் HCl போட்டிங்கனாக்கா AlCl3 கிடச்சிட்டு H2O ஃபார்ம் ஆகும். அடுத்தது முக்கியமான செயல்முறை மெக்காஃபி செயல்முறை. இந்த மெக்காஃபி செயல்முறை அப்படிங்கிறது அலுமினியத்தோட ஆக்சைடு
Al2O3 அலுமினியம் ட்ரை ஆக்சைடு கூட கார்பனை கொண்டு குளோரின் Cl2 சேர்த்திங்கன்னா உங்களுக்கு AlCl3 கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். அப்போ மெக்காஃபி செயல்முறை அப்படிங்கிறது என்ன? அலுமினியம் ட்ரை ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் ப்ளஸ் Cl2 குளோரினோட சேர்த்திங்கனாக்கா உங்களுக்கு அலுமினியம் குளோரைடு உருவாக்கக்கூடிய இந்த செயல்முறைக்கு பேர் மெக்காஃபி செயல்முறை. அதே மாதிரி தொழில்முறையில் வந்து நம்ம இதை எப்படி நம்ம தயாரிக்கலாம்னா டைரெக்டாக அலுமினியத்துக்கு கூட குளோரினை வந்து குளோரினேட்டரை செஞ்சு 1000 கெல்வின் டெம்பரேச்சரில் AlCl3 உருவாக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோட பண்புகள் பாருங்கள். நீரற்ற அலுமினியம் குளோரைடு நிறமற்ற நீர் உறிஞ்சும் பொருளாகும். அலுமினியம் குளோரைடு வந்து அந்த அலுமினியம் குளோரைடு ஈஸியாக வந்து நீரை உறிஞ்சும். அதனால் இது வந்து நீர் உறிஞ்சும் ஒரு பொருளாக பயன்படுது. அடுத்தது அலுமினியம் குளோரைடு நீர்க்கரைசல் வந்து அமிலத்தன்மை கொண்டது. இது வந்து ஈரக்காற்றில் போயிருந்து ஹைட்ரஜன் குளோரைடு உருவாகும். இங்கே பாருங்கள் AlCl3 H2O கூட ரியாக்ட் பண்ணும்பொழுது H2 எப்படி பிரியும்? H + OH- பிரியும். AlCl3 வந்து Al3 + 3Cl- பிரியும். இது ரெண்டு ரியாக்ட் ஆகி இந்த Al வந்து இந்த OH- கூட சேர்ந்து AlOH ட்வைஸ் ஆகும் 3HCl ஆகும் ஃபார்ம் ஆகும். அதே நேரத்தில் அம்மோனியம் ஹைட்ராக்சைடு கூட வினைப்பட்டு இந்த அலுமினியம் ஹைட்ராக்சைடு இந்த பாருங்க அலுமினியம் குளோரைடு வந்து அம்மோனியம் ஹைட்ராக்சைடு வினைபுரிந்து அம்மோனியம் குளோரைடும் அலுமினியம் ஹைட்ராக்சைடும் ஃபார்ம் ஆகும். இந்த அலுமினியம் குளோரைடு வந்து அதிகளவு சோடியம் ஹைட்ராக்சைடு கூட வினைபுரிந்து சோடியம் அலுமினேட் இந்த NaAlO2 தான் சோடியம் அலுமினேட் உருவாகும். இதெல்லாம் இது அலுமினியம் குளோரைடோட முக்கிய பண்புகள். அதே மாதிரி அலுமினியம் குளோரைடு பயன்கள் பாருங்கள். நீரற்ற அலுமினியம் குளோரைடு வந்து ஃப்ரீடல் கிராஃப்ட் வினை நம்ம படிப்போம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் வினையில் வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. கனிம எண்ணெய்களை சிதைத்து பெட்ரோல் தயாரித்தலில் பயன்படுத்தப்படுகிறது. சாயம், மருந்து, பர்ஃப்யூமு ஆகியோட தயாரிப்பில் வந்து இந்த வினைவேக மாற்றியாக இந்த அலுமினியம் குளோரைடை பயன்படுத்துகிறாங்க. AlCl3ங்கிறது ஒரு முக்கியமான வினைவேக மாற்றியாக பயன்படுத்தப்படுகிறது. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது படிக